போறது என்ன பாருங்க, தேர்தல் வந்த பிறகு, தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு, முடிவு தெரிஞ்ச பிறகு இப்ப டிஎம்கே மாதிரி கட்சிகள் என்ன செய்ய போறாங்க? நான் கேள்விப்படுறது என்னன்னா, இதை பத்தி ஆல்ரெடி டிஎம்கேக்குள்ள இதை பேச ஆரம்பிச்சு. இது ஆச்சுன்னா பாருங்க, இப்ப அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்பாங்க. அதிமுக நிறைய சீட்டு கிடைக்கல வச்சுக்காங்க. அப்ப எடப்பாடியோட தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி வந்துடும். என்ன நீங்க பிஜேபி விட்டுட்டு தனியா வந்து என்ன நம்ம கிடைச்சது நமக்கு கட்சிக்குள்ள கேட்பாங்க. காங்கிரஸ் பாருங்க இந்த தடவை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது நம்ம கிட்டே இருந்து போன எலக்ட்ரல் பேஸ் இருக்கு பாருங்க, ஓட்டர் பேஸ், அது எப்படியா திருப்பி நம்ம கைப்பற்றோம். அதுல என்ன பண்ணுவோம், நம்ம தலித்தை இது பண்ணுவோம், அப்புறம் நம்ம பழங்குடியினரை பண்ணுவோம், அதுக்கு பிறகு இந்த சிறுபான்மையர்களை இது பண்ணுவோம், எப்படியாவது நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம பேஸ் சரி பண்ணி. ஆனா இந்த பேஸ் வந்து இப்ப யாருக்கிட்ட இருக்குது? எனக்கு ஒரு சந்தேகம் வருது சிவா சார். என்னன்னா, இப்ப தாங்களே அதிகமா இந்தி கூட்டணி வரப்போறது சொல்லிட்டு வரல வச்சுக்கோங்க, உடனே இவிஎம் கோளாறு, இது தேர்தல் ஃபேர், ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கல, அப்படி இப்படி சொல்றதுக்காக, ஒரு தல்சாப் சொல்றதுக்காக இப்படியே தயார் பண்ணிக்கிறாங்க மாதிரி தெரியும். அலை அடிச்சிருந்தா அப்ப ஏன் பிரியங்கா காந்தி அமேட்டியில நிக்க விடல ராகுல் காந்தி? தானே ஏன் இவ்வளவு ராய்பரேலி வச்சு ஏன் இது பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப 2-3 நாளா பிரியங்கா காந்தி சுத்துறாங்க ராய்பரேலி. ஆனா ராய்பரேலி மக்களுக்கு திருப்பி சொல்றது என்ன? எந்த கட்சியா இருக்கட்டும், ஆனா தொகுதியில யாரு வேட்பாளராக வர்றாங்களோ அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் பிறகு நம்மளோட தொடர்புல இருக்கணும். நடுநடுவில் வந்துட்டு போனோம். தமிழ்நாட்டில நீங்க பாத்தீங்க, மழை பெய்ஞ்ச போது, வெள்ளம் வந்த போது என்ன கேட்கறாங்க? எம்எல்ஏ வரல, எம்பி வரல, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் பாருங்க. இப்ப வயநாடுலயும் ஜெயிச்சுட்டு ராய்பரேலி ஜெயிச்சார் வச்சுக்க, ராகுல் காந்தி 2த்துலயும் ஜெயிச்சிருவாரு. அப்ப ஏதாவது ஒரு தொகுதி விடணும். அப்ப அவர் என்ன செய்வாராம்? வயநாடை விட்டுருவாராம், ராய்பரேலி வச்சுப்பாரு. அந்த பிரியங்கா காந்தி அந்த இடைக்கால தேர்தலில் அங்க போய் வயநாடுல இருந்து அவங்க நிற்பாங்க. ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல்வேறு முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே தமிழகத்துல இருந்துதான், திமுக தரப்புல இருந்துதான் பதிலடி தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், ஆர்.எஸ். பாரதி அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பிளவுவாத கனவுகள், பாரதிய ஜனதா கட்சியுடைய பிளவுவாத கனவுகள் ஒரு காலம் பலிக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சிவா சார், இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபியும் பிரதமரும் இந்த ஒரு பிரிவினை பத்தியே பண்ணிட்டு இருக்காங்க, மத அடிப்படையில இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. இது ஒன்றும் புதுசா இல்லை. ஆனா பிரதமர் தொடர்ந்து ஒரு இன்டர்வியூ இல்லைங்க, பல சேனலுக்கு மாத்தி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. முதல்ல அவர் ஏன் அந்த மாதிரி முதல்ல சொன்னாரு, ராஜஸ்தான்ல முதல்ல சொன்னார் இல்லையா, காங்கிரஸ் போட்டிருக்கிற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் சரி, அதுக்கு பிறகு ராகுல் சொன்னதும் சரி, மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க முடியாத நிலைமையில, ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு கீழே நீங்க கொடுக்க முடியாது. நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை எழுதிய நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவரை இதை இது பண்ணிட்டார், இந்த மாதிரி மத அடிப்படையில கொடுக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சுத்தி வளைச்சு நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், 4% அங்க நுழைச்சிருவோம், ஓபிசி கேட்டகரியில் நுழைச்சிருவோம், வேற விதமா நுழைப்போம். ஏன் இதை திருப்பி காங்கிரஸ் பேசுறாங்க? காங்கிரஸோட உள்நோக்கம் என்ன? ஏன்னா காங்கிரஸ் பாருங்க வெளிப்படையா சொல்வதே இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அது மத சார்பத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கத்தான் ஆனோம், அதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தை மாத்துவோம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை பிரதமர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான். அதாவது காங்கிரஸ் எந்த மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வராங்க? ஏன்னா ராகுல் காந்தி சொல்வது என்னன்னா, நீங்க மேனிபெஸ்டோவை படிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், கான்ட்ராக்ட்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், அதாவது விளையாட்டு வீரர்கள் இதுலயும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அதாவது எதுக்கு இந்த மாதிரி தனித்தனியா பேச வேண்டியது அவசியம் என்ன வந்திருக்கு காங்கிரஸ்? என்ன விஷயம் தாங்க சிவா சார், காங்கிரஸ் பாருங்க இந்த தடவை என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாவது நம்ம கிட்டே இருந்து போன எலக்ட்ரல் பேஸ் இருக்கு பாருங்க, ஓட்டர் பேஸ், அது எப்படியா திருப்பி நம்ம கைப்பற்றணும். அதுல என்ன பண்ணுவோம், நம்ம தலித்தை இது பண்ணுவோம், அப்புறம் நம்ம பழங்குடியினரை பண்ணுவோம், அதுக்கு பிறகு
இந்த சிறுபான்மையர்களை இது பண்ணுவோம், எப்படியாவது நம்ம அட்ராக்ட் பண்ணி நம்ம பேஸ் சரி பண்ணிப்போம். ஆனா இந்த பேஸ் வந்து இப்ப யார்கிட்ட இருக்குது? இந்த பேஸ் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர்களை விட்டுருங்க, மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு இப்ப நல்ல இது இருக்குது. அத நீங்க ஷெட்யூல் காஸ்டா இருக்கட்டும், ஷெட்யூல் ட்ரைபா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், பிஜேபிலிங்க பல தலைவர்கள் மேல வந்துட்டாங்க. பல பதவி வகிக்கிறாங்க. அமைச்சரவையிலே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் எல்லாரும் ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க. இதுல காங்கிரஸுக்கு பாருங்க ரொம்ப நாள முயற்சி என்னன்னா, நம்மளோட மறுமலர்ச்சியானதை இதை திருப்பி பெறணும். அதுக்காக இந்த மாதிரி சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் பிரதமர் எடுத்து சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு, அந்த ரிப்போர்ட்டர் ஒரு முஸ்லீம் ரிப்போர்ட்டர் ருபீனான், அவங்களுக்கு என்ன நியூஸ் 18 அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க நான் இந்து முஸ்லீம் பண்ணதே கிடையாது. நான் முதல்ல சொன்னது கூட யாருக்கிட்டேருந்து பிடுங்கி யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஏன்னா ராகுல் காந்தி திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு, நாங்க எக்ஸ்ரே பண்ணுவோம், எக்ஸ்ரே பண்ணிட்டு யார்கிட்ட எவ்வளவு இருக்குது பார்ப்போம், யார்கிட்ட 2 வீடு இருக்குது, யார்கிட்ட 2 வண்டி இருக்குது, அதை திருப்பி நம்ம அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். பிரதமர் கேட்கிறாரு, இதெல்லாம் என்ன மாதிரி இது, எந்த மாதிரி ப்ராமிஸ் பண்றீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்க? அதை நான் எடுத்து சொன்னேன், நான் அந்த மாதிரி அரசியல் பண்ணவே மாட்டேன். இப்ப என்ன பாருங்க, இப்போ டிஎம்கே நம்ம தலைவர் ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த தடவை தேர்தல் முடிவு ஒரு விதமாக எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க எப்படி போறது. அதாவது பிரதமர் மோடி திரும்பி வந்துருவாரு, சீட் எவ்வளவு இருக்குன்னு தான் இப்போ இதுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஆனா சொல்லிட்டே போறாங்க, வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வருது சிவா சார், என்னன்னா இப்ப தாங்களே அதிகமா இந்தி கூட்டணி வரப்போறது வரப்போறது சொல்லிட்டு வரல வச்சுக்கோங்க, உடனே இவிஎம் கோளாறு, இது தேர்தல் ஃபேர், ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடக்கல, அப்படி இப்படி சொல்றதுக்காக, ஒரு சல்சாப் சொல்றதுக்காக இப்பவே தயார் பண்ணிக்கிறாங்க மாதிரி தெரியுது. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல பாருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க, ஆனா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டைரக்டா பிஜேபியோட பல இதுல மோதுது. அந்த இடத்துல நிலைமை என்ன, காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன, காங்கிரஸ் கட்சியோட நிர்வாக நிலைமை என்ன, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த அவங்களுக்கு டைம் இருந்தது காங்கிரஸுக்கு, தங்க நிர்வாகத்தை சரி செஞ்சிருக்கலாம், தங்க பேச நானா சரி பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. 2 யாத்திரால போனாரு ராகுல் காந்தி. கடைசி மட்டும் பாத்தீங்கன்னா ராய்பரேலி நிக்கணுமா வேண்டாமா, நிக்கணும் வேண்டாம், ஒரே குழப்பம். இப்ப கூட என்ன சொல்றாங்க, ராய்பரேலி ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. இந்த மாதிரிதான் நிலைமை சமாஜ்வாதி பார்ட்டிக்கு இருக்குது. ஆனா சொல்வது என்னன்னா, இல்ல இல்ல 240 வந்துடும், 250 வந்துடும், அது மாத்தி மாத்தி சொல்றாங்க. இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு 150 தாண்டாது, 150 தாண்டாது. பிரியங்கா காந்தி சொல்றாங்க 180 தாண்டாது. கர்கே சொல்றாரு 200 தாண்டாது. கேஜ்ரிவால் சொல்றாரு 250 தாண்டாது. ஒருத்தர் ஒரு ஃபிகர் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல இல்லைங்க. முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம். முதல் கட்டம் இங்க தமிழ்நாடு நடந்தது பாருங்க, அது பிஜேபிக்கு அவ்வளவு சாதகமான இது இல்லை. தமிழ்நாடுலேயே 39, 40, அதாவது பாண்டிச்சேரி சேர்த்தீங்கன்னா 30, 40 தொகுதியில பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிஜேபி இது இல்லை. ஆனா நல்லா போட்டிட்டு இருக்காங்க, ஒன்றும் இது இல்லை. ஆனா இவங்க பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னா, சோசியல் மீடியா மூலமா பாருங்க, இந்த தரம் எதிர்கட்சிகள் ஒரு இடத்துல நல்லா செஞ்சிருக்காங்க. எங்கன்னா சோசியல் மீடியால நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. பிஜேபி வராது, பிரதமருக்கு குறைச்சிட்டு வருது, பிரதமருக்கு இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இல்லை. பட் எந்த கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலையே அப்படி. அதனால பாருங்க, பிரதமர் வந்து எல்லா இன்டர்வியூல என்ன சொல்றாரு, அவர் கான்பிடன்ஸ் கம்மியான மாதிரியே தெரியல. அவர் சொல்றாரு, நீங்க போப்பா பாருங்க திருப்பா இருக்கும், தமிழ்நாட்டிலே இங்க கணக்கு புதுசா தரப்போம், கேரளாலையும் நாங்க எதிர்பார்க்கிறோம், தென்னிந்தியாவில இருந்து பிஜேபிக்கு மாற்றம் இருக்கும். அதை தவிர்த்து மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், மத்திய பிரதேசம், இந்த மாதிரி பல இடங்கள் அவங்களுக்கு கான்பிடன்ஸ் குறையில பிஜேபிக்கு. இதுல இப்ப என்ன பிரச்சனை வரப்போறது என்ன பாருங்க, தேர்தல் வந்த பிறகு, தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு, முடிவு தெரிஞ்ச பிறகு, இப்ப டிஎம்கே மாதிரி கட்சிகள் என்ன செய்ய போறாங்க? நான் கேள்விப்படுறது என்னன்னா, இதை பத்தி ஆல்ரெடி டிஎம்கேக்குள்ள அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மீண்டும் பாஜக நம்ம எப்படி பிரதமரோட எப்படி டீல் பண்ணுவது, இன்னும் 2 வருஷம் தமிழ்நாட்டில் எப்படி ஓட்டுறது. இப்ப பிஜேபி பாருங்க, இந்த தரம் என்ன இருந்தாலும் கட்டாயமா ஓட்டு ஏறப்போகுது தமிழ்நாட்டில். ஓட்டு ஏறிச்சுதான் இப்ப அவங்க பண்ணிருக்கிற கூட்டணி இருக்கு பாருங்க, இது இன்னும் நல்லா வலுவடையும். இது ஆச்சுன்னா பாருங்க, இப்ப அதிமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்ப்பாங்க. அதிமுக நிறைய சீட்டு கிடைக்கல வச்சுக்கோங்க, அப்ப எடப்பாடியோட தலைமைக்கு ஒரு கேள்விக்குறி வந்துடும். என்ன நீங்க பிஜேபி விட்டுட்டு தனியா வந்து என்ன நம்ம கிடைச்சது நமக்கு, கட்சிக்குள்ள கேட்பாங்க. அது நம்ம அதுவும் கேள்விப்பட்ட தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ரிவ்யூ மீட்டிங்ல நம்ம எடப்பாடி சார் கொஞ்சம் கொஞ்சம் இது பட்டாரு, கொஞ்சம் அப்செட்டா இருந்தார். என்ன நம்ம கழகத்திலேருந்து நல்லா சரியா வேலை செய்யல போல இருக்கு, ஃபீட்பேக் சரியில்லைன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு அரசியல் மாறத்துக்கான ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு.
ஆனா இவங்க சொல்லிட்டே போறது என்னன்னா வராது வராது வராது. இங்க பாருங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, தேர்தல் ரிசல்ட் வந்த அப்புறம் இல்ல இல்ல இது சரியில்லை, இவிஎம் சரியில்லை, அதாவது எக்ஸ்கியூஸுக்கு தயாராகிறாங்களான்னு ஒரு கேள்வி. அப்புறம் பாருங்க, இவ்வளவு கான்பிடன்ட் இருந்தா ராகுல் காந்தி அமேட்டிலேயே நின்று இருக்கணும். அவர் ராய்பரேலியில் நிற்கிறதாவே இல்லை. ரொம்ப ப்ரெஷர் போட்டு அகிலேஷ் யாதவ் மூலமாக காங்கிரஸ் தலைவர்கள் அவர்கிட்ட பேசினாங்க ராகுல்கிட்ட. நீங்க நிக்கலைன்னா நமக்கு 10 தொகுதி அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல நடந்த இது. ஆனா பிரதமர் பாருங்க, அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு எதிர்க்கட்சிகள் பதில் சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு, என்னோட வீடு கட்டுற இது இருக்கு பாருங்க, பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு குடியிருப்பு கட்டுறதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுல 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. பிரதமர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பல்வேறு திட்டங்கள் மக்கள் நலனுக்காக செயல்படும் பல திட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒருத்தருக்கு முஸ்லீம், அவர் இஸ்லாமியர்னு அவருக்கு ஏதாவது கிடைக்காம போயிருக்குதா? ஏதாவது ஸ்கீம் பெனிஃபிட், ஜன்தன் யோஜனா, இல்ல பைப்பு மூலமா குடிநீர் அது யாருக்காம் கிடைக்க போயிருக்கா? டாய்லெட் கட்டுறது கிடைக்காம போயிருக்குதா? அவர் இஸ்லாமியர்னு கொடுக்காம போயிருக்காங்களா? அந்த மாதிரி எங்கேயுமே புகார் இல்லை. அப்படி இருந்ததுன்னா எதிர்கட்சிகள் அதே பெருசு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன ஒன்று எல்லாரும் நினைச்சுட்டு இருக்காங்க, இந்த தேர்தலில் வெறும் இந்து முஸ்லீமால் தான் பிரதமர் ஜெயிச்சு வரப்போறான்னு நினைக்கிறாங்க. தவறு. அவர் பல மீட்டிங்ல மற்ற விஷயங்களும் சொல்றாரு, தன் அரசு என்னெல்லாம் சாதனை புரிஞ்சிருக்கு, என்னெல்லாம் செஞ்சிருக்கு. ஆனா ஹெட்லைன் வரும்பொழுது பாருங்க, தலைப்புச் செய்திகள் இதுதான் வருது. ஏன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு தெரியுங்க, இதுதான் நியூஸா போடுவாங்க. அவர் இவ்வளவு குடியிருப்பு கட்டியிருக்கோம், இவ்வளவு இது செஞ்சிருக்கோம், மக்களுக்காக இந்த செஞ்சோம், விவசாயிகளுக்கு இது செஞ்சோன்னா அது என்ன நியூஸ்? அது நியூஸா யாரும் பார்க்க மாட்டாங்க. பிரதமர் என்ன சொல்றாரு, பத்திரிகைக்காரங்களுக்கு நியூஸ் அது, அதனால சொல்றாங்க. ஆனா என் மனசுல அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. அண்ட் ஏதாவது என்னோட அரசியல் செயல்பாடுகள் எடுத்து சொல்லுங்க. நான் சொல்வது என்னன்னா, இஸ்லாமியர்களை வச்சு நான் இஸ்லாமியர்களை எதிர்க்கவில்லை. இஸ்லாமியர் ஓட்டை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல, அதை நான் எதிர்க்கிறேன். எந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை வச்சு அரசியல் நடக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை வச்சு பண்ணீங்கன்னா மற்ற கட்சிக்காரங்க மற்ற சமுதாயத்தை வச்சு பண்ணுவாங்க. ஆனா ஒரு சமுதாயத்தை வச்சுட்டு செய்யற அரசியல் வந்து மதசார்பற்ற அரசியல். ஆனா அதே நேரத்துல மற்றவங்க அதுக்கு இப்ப நீங்க 15% வச்சுன்னு ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா பாக்கி 85% ஒரு அரசியல் வரும். இல்ல, இந்த அரசியலை விட்டுருங்க. இந்த ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் விடுங்க சொல்லிதான் அவர் தன் கருத்தை வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டிலே பாருங்க, டிஎம்கே கேட்டா பாருங்க, எல்லாம் இந்து மதத்தை பத்தி பேசும்போது எல்லாம் பேசுவாங்க, சனாதன் தர்மம் அது இது. இப்ப இல்ல, ஆதி காலத்துல இருந்து இப்படிதான் நடக்குது. திராவிட கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பாருங்கன்னா இஸ்லாமியர்கள் பத்தி ஒண்ணும் பேச மாட்டாங்க. அதாவது எல்லா மதத்திலையும் குறைபாடுகள் இருக்குது, எல்லா மத செயல்பாடுகளும் சில இருக்குது. ஆனா இந்து மதத்தை பத்தி ஒண்டிதான் பேசுது, மற்ற மதத்தை பத்தி பேசாம இருக்கிறது. காரணம் நம்ம ஓட் எஃபெக்ட் ஆயிடுமோ. இந்த அரசியலை தான் எதிர்த்து பிரதமர் சொல்றாரு. இதை எதிர்த்து தான் பாருங்க உங்களுக்கு வட இந்தியாவிலையும் பிஜேபிக்கு சப்போர்ட் வருது. ஏன்னா இதை தட்டி கேள்வி கேட்கிற கட்சி கிடையாது, மற்ற கட்சி பயப்படுறாங்க நம்ம ஓட்டு போடுமோன்னு. இதைதான் பிரதமர் எடுத்து சொல்றாரு. சார் இப்போ பாத்தீங்கன்னா சார் வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்திக்கு வந்து அங்க மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, பிரியங்கா காந்தியுடைய அலை அங்க அடிக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். அப்ப உத்தரப்பிரதேசத்திலேயே பிரியங்கா காந்தியுடைய அலை அடிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி சார் பாக்குறீங்க? சிவா சார், அலை அடிச்சிட்டு இருந்ததுன்னா அப்ப ஏன் பிரியங்கா காந்தி அம்பேட்டியில நிக்க விடல ராகுல் காந்தி? தானே ஏன் இவ்வளவு ராய்பரேலி வச்சு ஏன் இது பண்ணிட்டு இருக்காரு? இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப 2-3 நாளா பிரியங்கா காந்தி சுத்துன்னு சுத்துறாங்க ராய்பரேலியில. ஆனா ராய்பரேலி மக்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றது என்ன, எங்க தாத்தா காலத்திலேருந்து இங்க இருக்குது, எங்க கொள்ளு தாத்தா காலத்திலேருந்து இந்த தொகுதியோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது, எங்க காந்தி குடும்பத்துக்கு ராய்பரேலிக்கு தொடர்பு. இப்ப ஓட்டு இப்படி வாங்குறாங்க பாருங்க. ஃபிரோஸ் காந்தி இருந்தாரு, அதாவது ராஜீவ் காந்தியோட தகப்பனார் அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணாரு. பிறகு இந்திரா காந்தி, பிறகு ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி பிறகு சோனியா காந்தி முதல் அமேட்டியில் இருந்தாங்க, அப்புறம் ராய்பரேலி போனாங்க, அப்புறம் ராகுல் காந்தி வந்தாரு. இப்ப திருப்பி திருப்பி மக்களிடம் போய் சொல்வது, நம்ம என்ன செஞ்சோம் அந்த தொகுதியில சொல்ல முடியல. அதனால என்ன பண்றாங்க, எங்க குடும்பத்துக்கு ஒரு இது இருக்குது, எங்க குடும்பத்துக்கு இந்த பாருங்க, இப்ப குடும்ப பேரை சொல்லி இனிமே ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம் சிவா சார். அது காந்தி குடும்பத்தை பேர் வச்சுன்னு காந்தி நேரு சொன்னீங்கன்னா, இப்ப வர இளைஞர்கள் ஓட்டுக்கு இப்ப புதுசா வராங்க பாருங்க, 18 வயசுக்கு மேல வர ஓட்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய மெமரியில பெரிய இது கிடையாது. அதை பத்தி நினைக்க கூட யார் இந்திரா காந்தி பார்த்தவங்க? நான் ஒரு சிவா சார், நான் இந்திரா காந்தியோட கடைசி பப்ளிக் மீட்டிங்கை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து புவனேஸ்வரில் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தேன், ஒடிசாவில் இருந்தேன். நான் சொல்லுவது 1984 வாக்கு சொல்கிறேன். அப்போ நான் அங்கே ரிப்போர்ட்டராக இருந்தேன் ஒரிசாவில், புவனேஸ்வர் கட்டக்கில் இருந்தேன்.
இப்போ இந்திரா காந்தியோட கடைசி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கவர் பண்ணேன், இந்திரா காந்தியோட கடைசி ரேலி கவர் பண்ணேன். அவங்க கொடுத்தாங்களே ஒரு ஸ்பீச்சு, நாளைக்கு எனக்கு என்ன ஆகுமோ தெரியாது, ஆனால் என் ஓடுற ஒரு ரத்த சொட்டு இந்த நாட்டுக்காகன்னு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்து என் காதால கேட்டு என் முன்னால கேட்டு ரிப்போர்ட் பண்ண இருந்துச்சு. ஆனால் ஒன்று சொல்றீங்க, இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க இந்திரா காந்தி ஞாபகம் வரும்? இப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர் பத்திரிகாரன்னு எனக்கு ஞாபகம் வருது. ஆனா சாதாரண மக்களுக்கு இந்திரா காந்தி இருந்தாங்க, நம்ம புஸ்தகத்துல படிச்சிருக்கோம், ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், அப்படி ஞாபகம் இருக்குமே ஒழிய இப்போதைக்கு ராய்பரேலி மக்களுக்கு அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த ராகுல் காந்தி பாருங்க, அந்த தொகுதிக்கு போனதே கிடையாது. இப்ப கூட ராய்பரேலியில மக்கள் என்ன கேட்கறாங்க, என்னங்க இப்ப கூட வந்துட்டு அவர் தங்கச்சி கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு, இப்ப திருப்பி கடைசி 2 நாள் இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு முடிய போகுது, பிரச்சாரம் முடியிற நாள். அதனால அவர் வந்து இங்க வந்து ஜிலேபி சாப்பிட்றாரு, போய் கடையில போய் ஷேவ் பண்ணிட்டாரு, ட்ரிம் பண்ணிட்டாரு பியர்டை. பாருங்க, இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல செய்யறது மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்ப மக்கள் எதிர்பார்க்கறாங்க என்னன்னா, எந்த கட்சியா இருக்கட்டும், ஆனா தொகுதியில யாரு வேட்பாளரா வர்றாங்களோ அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு பாராளுமன்ற உறுப்பினரான பிறகு நம்மளோட தொடர்புல இருக்கணும், நடுவில் வந்துட்டு போனோம். இது தமிழ்நாட்டிலே நீங்க பாத்தீங்க, மழை பெஞ்ச போது, வெள்ளம் வந்த போது என்ன கேட்கறாங்க, எம்எல்ஏ வரல, எம்பி வரல, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பாருங்க. மக்களோட உணர்ச்சி அதிகம், அதாவது அவங்களோட அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு, புரிஞ்சுக்கிறாங்க என்ன நடக்குது என்ன. ஆனாலும் அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்க வரணும். ராகுல் காந்தி பாருங்க, இவர் 19ல அமேட்டியில தோத்த காரணம் இதுதான், இவர் போவே இல்லைங்க. ஆனா அதே நேரத்தில் ஸ்மிருதி இரானி 19ல தோத்தாங்க, 19ல ராகுல் ஜெயிச்சிட்டாரு. ஆனா ஸ்மிருதி இரானி தோத்த பிறகு போயிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அமேட்டியில ராகுல் காந்திக்கு தைரியம் இல்லை அமேட்டியில நிக்கிறதுக்கு. அதனால என்ன சொன்னாங்க, இல்ல வயநாடுல தான் நான் ஜெயிக்கிறேன், நான் எதுக்கு இங்க நிக்கணும். ஏன்னா வயநாடுல 4 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க போன தரம். இந்த தரம் எல்லாம் குறைஞ்சு போனாலும் 1 லட்சம் ஓட்டுல நான் ஜெயிப்பேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் கூட. இடதுசாரி கட்சிகளும் ஒத்துக்கிறாங்க, 1 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க கூடும் ராகுல் காந்தி வயநாடுல. ஆனா ராய்பரேலி பொறுத்த மட்டும் மக்கள் சொல்றாங்க வரவே இல்லையே. வயநாடுலயும் அதே கம்ப்ளைண்ட் இருந்தது சிவா சார். வயநாடுல ஜெயிச்சுட்டு போனார், அப்புறம் வரவே இல்லை. அப்புறம் இந்த யானை ஒருத்தரை இது மிதிச்சு கொன்னுடுச்சு. அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணாரு, அந்த எப்படியாவது அந்த அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு தரணும், ஒரு ரிலீஃப் ஃபண்ட் தரணும்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட் மூலமாக அந்த யானை கர்நாடகாலேருந்து வந்தது. அதனால அந்த யானை கர்நாடகாலேருந்து இது சம்பவம் நடந்ததுனால அந்த செத்து போன அந்த இவருக்கு நபரோட குடும்பத்துக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும் கொடுத்தாங்க. ஆனா வயநாடுல இதே கம்ப்ளைண்ட், ராகுல் காந்தி எவ்வளவு வரணுமோ வரது கிடையாது. இப்ப பாருங்க, நீங்க ஒரு தொகுதியில வந்துட்டே இருக்கணும். இப்ப என்ன கொஸ்டின்னா, அவ்வளவு பாப்புலரா இருந்தா, இப்ப பாருங்க இவர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது நான் சொல்வேன், அது பிரியங்கா காந்தி எதிர்த்து ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா காந்தி இருக்க தயாரா இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நீங்க நிக்க வேண்டாம் நம்ம. ஆனா இவர் மேல பிரஷர், இவர் நின்றுட்டு அமேட்டி பாருங்க கடைசியில் யார்கிட்ட கொடுத்தாங்க, சோனியா காந்தியோட மேனேஜருக்கு, அதாவது தொகுதி பார்த்து பாரு கிஷோர் இல்லால் சர்மான், அவருக்கு கொடுத்து நீங்க நெல்லுங்கட்டாங்க. அப்புறம் என்ன அப்புறம் அதுக்கு ஒரு என்னன்னா, இல்ல காங்கிரஸ் சாதாரண ஒரு கழகத்து, அதாவது காங்கிரஸ் தொண்டரை ஒருத்தர் நிக்க வச்சுட்டாங்க. ஏங்க அவர் நிக்க வைக்கணும்னா முன்னாடி சொல்லி நிச்சயத்துல அவர் அட்லீஸ்ட் தொகுதியில வேலை செஞ்சிருப்பார். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்கறது அதிகம். அதனால இந்த தடவை தேர்தலில் பாருங்க, ராய்பரேலி பொறுத்து மட்டும் ரொம்ப டச் அண்ட் கோவா இருக்குது. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம், ஆனா ஏன்னா சோனியா காந்தியோட வின்னிங் மார்ஜின் பாருங்க அதுவே கம்மியாயிட்டே போகுது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, போர் நான் நிக்கிறது, நான் ராஜ்யசபா மூலமா மேலவைக்கு போய்க்கிறேன். பாராளுமன்றத்தில் மேலவைக்குள்ள எலெக்ட் ஆகி ராஜஸ்தான் எலெக்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோட சொந்த நிலைமை அந்த மாதிரி இருக்கும்போது, இப்ப பிரியங்கா காந்தி எப்படி நிற்பாங்க, என்ன சொல்றாங்க, இல்ல இப்ப வயநாடுல ஜெயிச்சுட்டு ராய்பரேலி ஜெயிச்சார் வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி 2த்துலயும் ஜெயிச்சிடறாங்க. அப்ப ஏதாவது ஒரு தொகுதி விடணும். அப்ப அவர் என்ன செய்வாராம், வயநாடை விட்டுருவாராம், ராய்பரேலி வச்சுப்பாராம். அண்ட் பிரியங்கா காந்தி அந்த இடைக்கால தேர்தலில் அங்கே போய் வயநாடுல இருந்து அவங்க நிற்பாங்க, ஏன்னா அவங்க அங்கேயும் போய் பிரச்சாரம் செய்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் இன்னும் நல்லா போட்டிட்டு இருக்கும், நல்லா போட்டிட்டு இது பண்ணிருக்கலாம். ஆனா அது பண்ணல. 5 ஆண்டு காலம் கிடைச்சிச்சு. ஆனா அந்த 5 ஆண்டு காலத்துல என்ன ஆச்சு, சும்மா பிரதமரை குறி வச்சு ஒரு இதை நடத்திட்டே இருந்தாங்களே வழியா கிரவுண்ட் லெவல்ல ஆர்கனைசேஷன் லெவல்ல சரியா செய்யல. இதுதான் ஒரு உண்மை. இந்த உண்மை உங்களுக்கு 4ஆம் தேதி நல்ல தெளிவு வரும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.